ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கழி மாதம் வரும் முழு நிலவன்று 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய மக்களுக்கு ஆருத்ரா தரிசனமும் அன்னைக்கு இருக்கிற விரதமும் நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க. ஆருத்ரா தரிசன விரதம் எதனால் வந்தது, எந்த முனிவருக்காண்டி நம்ம சிவபெருமான் ஆடல் நாயகன் நடனமாடி காட்சி கொடுத்தாரு அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த ஆருத்ரா தரிசனம் பஞ்ச சபைகளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. ஆருத்ரா அப்படின்ற இந்த வார்த்தை வடமொழி சொல்லாகும். நம்ம தமிழில் ஆதிரை அப்படின்னு சொல்லப்படுது. ஆதிரைக்கு முன்னாடி திரு அப்படின்ற சொல் சேர்த்து திருவாதிரை அப்படின்னு சொல்லப்படுது. 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு சேர்த்து அந்த நட்சத்திரத்தை சொல்லப்படுது. அதில் திருவாதிரை ரொம்ப முக்கியமான விசேஷமான சிவபெருமான் நடன காட்சியை காமிச்ச அந்த நாளை விரத காலமாகவும் நம்ம மோட்ச நாளாகவும் கருதி சிவபெருமான் வனமுருக வேண்டி மறுபிறவி இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலையோட விரதத்தை இருந்து நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கோம். பஞ்ச சபைகளில் பயங்கர விசேஷமான திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. அந்த பஞ்ச சபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் இருக்கிற கனக சபை, அதுக்கடுத்துல பாண்டிய மன்னருக்கு கால் மாறி ஆடின வெள்ளி சபை மதுரையில் இருக்குது. அதுக்கடுத்தது நெல்லையில் இருக்கிற தாமிர சபை, திருவாலங்காடில் உள்ள ரத்தின சபை, அதுக்கடுத்து குற்றாலத்தில் இருக்கிற சித்திர சபை. இந்த 5 சபைகள் மட்டும் இல்லாமல் மற்ற சிவாலயங்கள்லையுமே ஆருத்ரா தரிசன திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பஞ்ச சபையில் ரொம்ப சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவாலயங்களில் நிறையா சிவனோட லிங்க திருமேனி தான் இருக்கும். இந்த 5 சபைகளில் சிவனோட நடராஜர் நடனமான சிலை வைத்திருக்கிறதுனால அங்கே சிறப்பாக ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுறாங்க. ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் போய் நடராஜரோட நடன கலையை பார்த்துட்டு வராங்க. சிவபெருமான் முதல்ல நடன காட்சி எங்கே நிகழ்த்தினார்னு பார்த்தீங்கன்னா, தாருகா வனத்தில் முனிவர்களுக்காண்டி அவர் நடத்தினது. முனிவர்கள் இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி, அவங்க தலக்கணத்தை குறைக்கிறதுக்காண்டி சிவபெருமான் பிச்சாடனமூர்த்தி வேடம் தரித்து முனிவர்கள் வீட்டுக்கு எல்லாமே பிச்சை ஏந்தி வர்றாரு. அப்போ முனி பத்தினிகள், முனிகளோட மனைவிகள் எல்லாமே சிவபெருமானோட அழகில் மயங்கி அவங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ முனிவர்கள் ரொம்ப கோபமுற்று ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்தில் பெரிய மத யானையை வரவழைக்கிறாங்க. அதை ஏவி சிவபெருமான்கிட்ட அனுப்புவோம். சிவபெருமான் மத யானையை கொன்று அதை தோலை ஆடையாது. அதுக்கப்புறம் நெருப்பை ஏவி விடுறாங்க. நெருப்பை கையில் ஏந்திக்கிறாரு. உடுக்கையை ஏவி விட்டோன்னே உடுக்கையும் ஒரு கையில் எடுத்துக்கிறாரு. அதுக்கு மானை ஏவி விடுறாங்க. மானையும் தன் உள்ளே எடுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து முயலகனை அனுப்புகிறாங்க. முயலகனை ஒரு வலது காலில் மிதித்து இடது காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ தான் முனிவர்களுக்கும் முனி பத்தினிகளுக்கும் அவர் நடன காட்சியை முதல்ல தாருகா வனத்தில் ஆடி காட்டுறாரு சிவபெருமான். உண்மை கடவுளை முனிவர்கள் உணர ஆரம்பிச்சுறாங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி மரத்தில் அதுக்கடுத்து நடன காட்சியை 2 முனிவர்களுக்கு காமிக்கிறாரு. அவர் ஆடின அந்த இடத்துக்கு சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தில் அழைச்சிட்ருக்காங்க. சிற்றம்பலத்தில் ஆடின நாயகனுக்கு சபாநாயகர், கூத்தவ பெருமாள், நடராஜர், விடங்கர், மேடு விடங்கர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி பல பேர்களை சிவபெருமானை அழைச்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் சிதம்பர ரகசியம் சொல்லப்படுற தங்கத்தால் ஆன வில்வ மாலையை பார்க்குறது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பக்தர்கள் வில்வ மாலை தரிசனத்தையும் பார்த்துட்டு வராங்க. சிதம்பரத்தில் எந்தெந்த முனிவருக்காண்டி சிவபெருமான் நடன காட்சியை நிகழ்த்தினாரு அப்படின்றத பார்ப்போம். பாட்களில் பள்ளி கொண்டுட்டு இருக்கிற நாராயணன் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. அதை பார்த்த ஆதிசேஷன் பகவானே எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் கேட்க, அதுக்கு நாராயணர் சொல்லியிருக்கிறாரு, திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆடல் நாயகனான சிவபெருமான் ஆடின காட்சியை பார்த்ததுனால எனக்கு அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
நாராயணனவே சந்தோஷப்பட்டு பார்க்குற அளவுக்கு நடனமாடிய நம்ம சிவபெருமான் நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆதிசேஷனுக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால அந்த விருப்பத்தை வந்து விஷ்ணு பகவான்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. உடனே விஷ்ணு பகவான் நாராயணர் வந்து ஆதிசேஷனுக்கு அவரோட விருப்பப்படியே சிவபெருமானோட நடன காட்சியை பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. உடனே வந்து வைகுண்டத்துலேருந்து ஆதிசேஷன் வந்து சாதாரண மனிதராக வந்து பிறந்து பல வருட காலங்களாக வந்து தவம் புரிந்து சிவபெருமான் நடனத்தை பார்க்கறதுக்காண்டி பாதி உடல் வந்து முனிவராகவும் பாதி உடல் வந்து பாம்பாகவும் பிறந்து தவம் புரிஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு நாள் சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, பதஞ்சலி முனிவரே, உன்னை போன்று இன்னொரு முனிவரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இருவருமே சிதம்பரத்தில் வந்து என்னுடைய நடன காட்சியை காண வருவாயாக அப்படின்னு இறைவன் வந்து கட்டளை கொடுத்துருக்காரு. இன்னொரு முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாக்கரபாத முனிவர் தான். வியாக்கரபாதர் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புலி கால்களும் கைகளும் உள்ளதுனால வியாக்கரபாதர் முனிவர்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறாங்க. அவர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பாத் தோன்றுனா ஒரு லிங்க திருமேனிக்கு பூஜை பண்ணுறதுக்காண்டி முனிவர் வந்து அதிகாலை 3 மணிக்கெலாம் எழுந்திருச்சு வண்டுகள் தொடாத மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ண விரும்புகிறாரு. அதனால் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து மரங்களில் ஏறி அவ்வளோ சீக்கிரமாக வந்து பூக்களை பறிக்கவும் முடியாது. இன்னொன்று வந்து அதிகாலத்தில் வந்து கண் பார்வை வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியாத காரணத்தினால சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டுறாரு, எனக்கு வந்து விலங்குகள் மாதிரி புலி மாதிரி கால்களையும் கைகளையும் அமைப்பு இருந்தால் மரங்களில் ஏறி பூக்களை பறிக்கலாம்னு சொல்லி வேண்டியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு புலி பாதங்கள் கொண்ட புலி கைகளை கொண்ட முனிவராக வந்து அவர் இருப்பார். அதனால அதிகாலையிலே வந்து மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுறது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. பல வருடங்களாகவும் தவமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதர முனிவரும் 2 பேருக்கும் தில்லையில் வந்து சிவபெருமான் நடன காட்சியை வந்து ஆனந்த தாண்டவம் வந்து ஆடி காட்டுறாரு. அந்த நடன காட்சி தான் தில்லையில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பஞ்ச சபைகள்லையுமே ஆருத்ரா தரிசனம் வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பாளும் மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த திருநாளில் வந்து திருவாதிர களி அப்படின்னு ஒரு விசேஷமும் இருக்குது. அதுக்கு வந்து விரதம் இருந்து சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிவன் அடியார் வந்து எல்லா சிவனடியார்களுக்கும் உணவளிச்சிட்ருக்காரு. அன்றைக்கு ஒரு நாள் அதிக மழை பெய்யவும் அவர் விறகுகளை வெட்டி விற்க முடியாமல் அவர் வந்து தன் வீட்டில் இருந்த அரிசியை வந்து பொடி பண்ணி அதில் களி பண்ணி சிவபெருமான் வழிபட்டிருக்காரு. அதனாலே திருவாதிர களியும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நாளில் வந்து பார்க்கப்படுது. சேந்தனார் அப்படிங்கிற சிவனடியாருக்கு வந்து சிவபெருமான் அவருடைய புகழை வந்து உலகுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காண்டி தில்லையில் நடந்த தேர் திருவிழாவன்று தன்னுடைய தேரை வந்து கீழே சகதியில் இறக்கியிருக்கார் சிவபெருமான். அப்போ வந்து எல்லா பேரும் இழுத்துமே அந்த தேர் வந்து மேலே வரவே இல்லையா. உடனே ஒரு அசரீர் கேட்டிருக்கு, சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடுக அப்படின்னு சொல்லிட்டு. சேந்தனார் வந்து ரொம்ப பயந்துருக்காரு. எதுவுமே தெரியாமல் நான் எப்படி வந்து திருப்பல்லாண்டு பாடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் அருளால் வந்து அவர் திருப்பல்லாண்டு 13 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இப்போ வந்து தேர் வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எல்லா பக்தர்களுமே சேந்தனார் யாருன்ற ஒரு விவரத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பதிவில் வந்து திருவாதிர திருவிழாவை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். தேவர்களோட விடிய கால பொழுது தான் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிர நட்சத்திரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டால் நோயற்று வாழலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம சிவபெருமானையும் சிவகாமி அம்மாளையும் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.